ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. அதான் யூனிட் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷனை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கிளியரா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே கம்பஸ் பார்த்திருப்போம் இல்லையா? அது எப்பவுமே நார்த் டைரக்ஷனை தான் காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு கரண்ட் போற வயரை அது பக்கத்துல கொண்டு போனா ஏன் அந்த கம்பஸ் நீடில் திடீர்னு மூவ் ஆகுது? இந்த கேள்வி சயின்டிஸ்ட ரொம்ப நாளா குழப்பிக்கு தோணுச்சு. வாங்க இதோட மிஸ்ட்ரிய இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு பதில் 1820ல ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட்க்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலமா கிடைச்சது. அவர் ஒரு லெக்சர் எடுத்துட்டு இருக்கும்போது யாரும் எதிர்பார்க்கல, அவர் டேபிள்ல இருந்த காம்பஸ் நீடில் கரண்ட் கேரிங் வயர் பக்கத்துல இருந்ததால டிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்தாரு. அப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ, அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டிசம்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும்னு. சோ தி க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு பிசிக்ஸ்லயே ஒரு புது டோரை ஓபன் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்ங்கிற ஒரு பெரிய ஃபீல்டே டெவலப் ஆச்சு. ஓர்ஸ்டெடோட கன்க்ளூஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். எப்போ எல்லாம் சார்ஜஸ் மூவ் ஆகுதோ, அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ, அப்போ எல்லாம் அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இதுதான் நம்ம மைண்ட்ல லாக் பண்ண வேண்டிய முதல் பெரிய ஐடியா. மூவிங் சார்ஜ் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அவ்வளவுதான். சரி, இப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகிடுச்சுன்னு தெரியும். ஒரு சார்ஜ் அந்த ஃபீல்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? அது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். ஆனா இந்த ஃபோர்ஸ் நம்ம யூசுவலா பாக்குற ஃபோர்ஸ் மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்னன்னு அத கேரக்டரா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ஒரு சைட்வேஸ் புஷ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பால் நேரா போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க அத பின்னாடி இருந்தோ முன்னாடி இருந்தோ தள்ளாம சைட்ல இருந்து தட்டுனா என்ன ஆகும்? அது வளைஞ்சு போகும் இல்லையா? எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இந்த ஃபோர்ஸ் ஒரு மூவிங் சார்ஜை நேரா போக விடாம அதோடைய பாதையை வளைக்கும். எப்பவுமே அது போற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில தான் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபோர்ஸை கரெக்டா கால்குலேட் பண்ணா சயின்டிஸ்ட் யூஸ் பண்ற அந்த ஆஃபிஷியல் ரூலை பார்ப்போம். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் அந்த ஃபேமஸ் லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன். இதுல F = Q into பிராக்கெட்ல E + V cross B ன்னு இருக்கு. இந்த QE பார்ட் இருக்கு, அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதை நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றது அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்ட் மட்டும்தான். F = Q into V cross B. இந்த ஃபார்முலாவை பார்த்து பயப்படவே வேண்டாம், ரொம்ப சிம்பிள். Fனா ஃபோர்ஸ், அதோடைய யூனிட் நியூட்டன்ஸ். Qனா சார்ஜ், அதோடைய யூனிட் கூலோம்ஸ். Vனா வெலாசிட்டி, அதாவது சார்ஜ் எவ்வளோ வேகமா போகுதுன்னு, அதோடைய யூனிட் எம்பர்/செக். அண்ட் ஃபைனலி Bனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த், அதோடைய யூனிட் டெஸ்லா. இவ்ளோதான் விஷயம். Now, what's really interesting is இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் நம்ம ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்றோம். உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க விரல்களை சார்ஜ் போற டைரக்ஷன்ல, அதாவது வெலாசிட்டி V டைரக்ஷன்ல வைங்க. அப்புறம் அந்த விரல்களை மேக்னெட்டிக் ஃபீல்ட் B இருக்கிற டைரக்ஷனை நோக்கி வளைங்க. இப்போ உங்க கட்ட விரல், உங்க தம் எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் F ஓட டைரக்ஷன். இந்த ரூல் ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரி, இப்போ அடுத்து பாப்போம். இந்த ஃபோர்ஸ் எப்போ வேலை செய்யும், எப்போ வேலை செய்யாதுன்னு சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா கன்செப்சுவல் கொஸ்டின்ஸ்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். 2 சிச்சுவேஷன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட், சார்ஜ் மூவ் ஆகலனா, அதாவது அது ரெஸ்ட்ல இருந்தா V = 0, அப்போ ஃபோர்ஸும் 0 கிடையாது. செகண்ட், சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலாவோ இல்ல ஆன்டி பேரலலாவோ போனா, அதாவது ஃபீல்டோட சேர்ந்து அதே டைரக்ஷன்லயோ இல்ல எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்லயோ போனா அப்போவும் ஃபோர்ஸ் 0 தான். சோ ஃபோர்ஸ் வேணும்னா சார்ஜும் மூவ் ஆகணும், ஃபீல்டை கிராஸ் பண்ணியும் போகணும். வாங்க நம்ம படிச்சதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு புரோட்டான் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு எலக்ட்ரானோ எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. இப்போ ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுவோம். விரல்களை வெலாசிட்டி டைரக்ஷன், யானி எக்ஸ் ஆக்சிஸ்ல வைங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதால விரல்களை ஒய் ஆக்சிஸ் நோக்கி வளைங்க. இப்போ உங்க தம்பு +Z ஆக்சிஸை காட்டும். சோ புரோட்டான் மேல இருக்கிற ஃபோர்ஸ் +Z டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ்.
சோ அது மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்ச டைரக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் -z ஆக்சிஸ்ல இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொஞ்சம் கவனம். இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்க லூஸ் பண்ணுவாங்க. இந்த சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்ஸ நம்ம அவாய்ட் பண்ணிடணும். முதல் தப்பு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்ட்டிகிளோட ஸ்பீட மாத்தோம்னு நினைக்கிறது. கிடையவே கிடையாது. நம்ம பார்த்தோம்ல, இது ஒரு சைட்வேஸ் புஷ். அதனால இது சார்ஜோட டைரக்ஷனை மட்டும்தான் மாத்துமே தவிர அதோட ஸ்பீட மாத்தாது. ஸ்பீட் மாறலானா கைனடிக் எனர்ஜியும் மாறாது. ஸோ த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டஸ் நோ ஒர்க். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா வரும். ரெண்டாவது தப்பு, ஒரு ஸ்டேஷனரி சார்ஜ், அதாவது ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜ் மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறது. இல்ல, ஃபார்முலாலேயே பார்த்தோம். F is equal to qv cross b. Velocity v 0னா ஃபோர்ஸும் 0. So simple, no motion, no magnetic force. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம படிச்சத நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரோட கனெக்ட் பண்ணி இன்னைக்கு கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பேரிசன். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் அண்ட் மூவிங், 2 சார்ஜ் மேலேயும் ஆக்ட் ஆகும். ஆனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூவிங் சார்ஜ் மேல மட்டும்தான். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபீல்டுக்கு பேரலா ஆக்ட் ஆகும். ஆனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெலாசிட்டிக்கும் ஃபீல்டுக்கும் பர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகும். ஃபைனலி, ரொம்ப முக்கியமா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணி ஸ்பீட மாத்த முடியும். ஆனா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணாது, டைரக்ஷனை மட்டும்தான் மாத்தும். சரி, இன்னைக்கு செஷனோட ஃபைனல் சம்மரி. இவைதான் 5 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், மூவ் ஆகுற சார்ஜஸ் ஆர் கரண்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். செகண்ட், அந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு மூவிங் சார்ஜ் போனா அது ஒரு சைட்வேஸ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். தேர்ட், அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபோர்த், இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷனை மட்டும்தான் மாத்தும், ஸ்பீட மாத்தாது. அண்ட் ஃபிஃப்த், ரெஸ்ட்ல இருக்கிற சார்ஜ் மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. இவ்ளோதான். இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் யோசனை. ஒரு சிங்கிள் மூவிங் சார்ஜ் ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும்னா, ஒரு வயர்க்குள்ள இருக்கிற கோடி கணக்கான மூவிங் சார்ஜஸ், யானி எலக்ட்ரான்ஸ் சேர்ந்த எவ்வளோ பெரிய ஃபோர்ஸை ஃபீல் பண்ணோம்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதுதான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் வயர். அடுத்த சந்திக்கலாம்.